ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையுள்ள நாமத்திலே உங்கள் ஒருவரையும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வாழ்த்தி வரவேற்பதிலே உங்களை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனிப்பதற்கு நீங்களும் என்னோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனவுமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9வது வசனத்தில் முதல்ல காணப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்களோ என்று ஆரம்பிக்கிறதல்லவா, இது ஒரு பெரிய வேறுபாடோடு இந்த வார்த்தை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். 8வது வசனத்தில் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள கல், அவர்தான் சபையின் மூலைக்கல், அவர்தான் சபையின் அஸ்திவாரம். சியோனில் நமக்காய் வைக்கப்பட்ட ஜீவனுள்ள கல், அவர் மீது நாம் கட்டப்படுகிறோம், மாளிகையாக கட்டப்படுகிறோம், ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலர் தள்ளி விடுகிறார்கள். அப்படி தள்ளி விடுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இடறுதலின் கல், விழுகிறதற்கு ஏதுவான கல். ஆக அவர்கள் அவர் மேலேயே இடறி விழுந்து விடுகிறார்கள். அழகாய் ஏறி உயர்வுக்கு போகிறதுக்கு பதிலாக அதிலேயே அவர்கள் இடறி விழுந்து விடுகிறார்கள். காரணம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ அப்படி கிடையாது. நீங்கள் இடறுகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக எழுப்பி கட்டப்படுகிறவர்கள். இந்த பெரிய வேலை இன்னும் முடியலை உங்களில், என்னில். நம்மெல்லாம் உருப்படியான கல் கிடையாது, ஒழுங்கற்ற கற்கள். ஒவ்வொரு மாதிரி ஒன்றொன்றும் பல்வேறு விதமான வடிவமில்லாத கற்கள். ஆனால் நம்மை அவர் அழகுபடுத்தி உருமாற்றி ஒழுங்குபடுத்தி பொருத்த வேண்டிய இடத்துல பொருத்துவதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லவர். அவர் அழகான ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். மட்டுமல்ல, ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு பிரியமாய் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு நம்மை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். இப்படி கட்டப்படுகிற நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே அப்படி இல்லை. நீங்கள் அதான் சொன்னேன், ஒழுங்கில்லாத கல், ஷேப்லெஸ் ஸ்டோன்ஸ், கரடு முரடானவர்கள். கட்டட இடிபாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி ஒழுங்கற்ற கற்கள். முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ தேவ இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப ஸ்பெஷலானவர்கள், விசேஷித்தவர்கள், ஆண்டவருக்கு மிகவும் சொத்துக்கள், அவருடைய கண்மணி பிள்ளைகள். அவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார்.
நம் மீது உரிமையோடு சொந்தம் பாராட்டுகிறார். அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்திருக்கிறார். அந்தகாரம், இந்த அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை என்னுடைய மனதை பிடித்திருக்கிறது. ஆக இந்த நாளில் இதை குறித்தே நம்ம கவனிக்க போகிறோம். அந்தகாரம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் ஸ்கோட்டோஸ், SKOTOS என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தகாரம் அல்லது அதை இருள் என்று தமிழ்லையும் வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். ஆனால் மனுஷனுடைய செயல்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், இயேசுவை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல இருளை விரும்புகிறதே, இருள், ஸ்கோட்டோஸ், SKOTOS, இருள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தகாரம்னா உங்களுக்கு தெரியுமா? நமக்கு 28 நாளைக்கு ஒரு முறை அதாவது அமாவாசை வருது. சந்திரன் இருள் அடைந்து சுத்தமாக பார்க்க முடியாது. வளர்பிறைங்கிறோம், தேய்பிறைங்கிறோம். 28 நாளில் ஒரு தடவை. இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் நல்ல இருட்டு உங்களுக்கு தெரியும். பிறகு வருஷத்தில் ஒரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா சிவராத்திரி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதிக இருண்ட ஒரு நாள், வருஷத்திலேயே ஒரு நாள் அதிக இருள் நிறைந்த ஒரு நாள். நமக்கு இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால, மின் விளக்குகள் இருக்கிறதுனால பல்வேறு விளக்குகளை, பேட்ரி, பல விதங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம். சோலார். நமக்கு இந்த இருளினுடைய பயங்கரம், அதனுடைய பிரச்சனை நமக்கு அதிகம் தெரிகிறதில்லை. ஆனால் சுரங்கத்துக்குள்ளே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிலக்கரி சுரங்கமாக இருக்கலாம், இரும்பு தாதுக்கள் வெட்டி எடுக்கிற சுரங்கமாக இருக்கலாம், அல்லது தங்க சுரங்கங்களாக இருக்கலாம். ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கிறது போல் இந்தியாவில் இருக்குது. இந்த மாதிரி சுரங்கங்களில் சிலர் 10,000 அடி ஆழத்துக்கும் கீழே போய் வேலை செய்கிறாங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கு சின்ன நெற்றியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பேட்ரி விளக்குகள். சில நேரங்களில் அவங்க பல நாட்கள் இருந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வெளிச்சத்தை பார்க்க முடிகிறதில்ல. அந்த இருட்டுக்குள்ளேயே தான் தடவி தெரிவாங்க, அங்கே தான் தூங்குவாங்க. விடிஞ்சிருக்கா, இருட்டியிருக்கா தெரியாது. அவங்க சில நாட்கள் உள்ள வேலை செஞ்சுட்டு அப்புறம் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது அவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும், இருட்டுக்குள்ளே இருந்துட்டு. சில கைதிகள் சிறைச்சாலைகளில் இருட்டறையில் அடைக்கப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியும் வெளிச்சத்துக்கு வர்றதுனா என்னன்னு. 2 கண்ணும் குருடாய் போன பலர் இருக்கிறாங்க. வெளிச்சம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது பிறவி குருடருடைய கண்களை திறந்தார். ஒருத்தன் பர்த்திமேயுன்னு பேர், அவனுக்கு பேர். அவன் எரிகோங்கிற ஊரை சேர்ந்தவன். அந்த ஊர் இன்றைக்கும் எரிகோ அதே பேரில் தான் இருக்குது. இப்போது இந்த எரிகோவில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போனார். பிறவி குருடன், உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவன்.
அவன் பெரிய ஒரு சந்தடியை கேட்டு, என்னங்க சந்தடியாக இருக்குது, என்ன இப்படி ஆள் கூட்டமாக போகிறாங்க அப்படின்னு கைனால் தட்டினா. நிறைய பேருடைய கால் அவனுடைய கையில் தட்டுப்பட்டது. பிச்சை எடுக்கிறவன் ஐயா 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 ஐயா, அம்மா அம்மா ஐயா கேட்டான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம், என்ன கூட்டம், என்ன விசேஷம், யார் வந்திருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டான். அவசர கதியில் ஒருத்தன் காலால் தட்டி விட்டுட்டு கையை, நசரேனாகிய இயேசு வந்திருக்கிறாருன்னு சொன்னான். இவன் எங்கிட்டோ கேட்டிருக்கிறான் பாருங்க. உடனே சத்தம் போட்டு கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவனுக்கு அவனுடைய வேகத்தை அடக்க தெரியலை. சத்தம் போட்டு கூப்பிட்டான். அம்பிட்டு பேரும் கோபம் வந்துருச்சு. குருட்டு பயல, பேசாத அப்படின்னு சொல்லி அடாவடியாக பேசிட்டாங்க. இன்னும் திருட்டு பயலன்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேன். இன்னும் இயேசு பக்கத்தில் வந்த உடனே இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு இன்னும் சத்தம் போட்டான் பாருங்க. அங்கே இருந்த ஒருத்தன் வேகமாக அதட்டி இயேசுக்கு முன்னாடி, அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காரு, எவ்வளோ பெரிய ஆள், நீ ஒரு குருட்டு பைய, நீ போய் கூப்பிடுறீங்க, உனக்கெல்லாம் அவர் நின்று வேலை செய்ய முடியுமா, பொத்துவாய என்னென்னமோ சொல்லிட்டான். நான் நினைக்கிறேன் அவனையே இயேசு கூப்பிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவன்கிட்ட தான் சொல்லியிருப்பார் அனுபவம், அவனை போய் கூட்டிகிட்டு வான்னு. அவன் இப்போ மரியாதையாக வாழை அடக்கி சுருட்டி அவன்கிட்ட போய், எப்போ எழுப்பு, இயேசு உன்னை கூப்பிடுறார், உன்னை கூட்டிகிட்டு போகிற ஒரு விதி எனக்கு வந்துருச்சு பார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சி இயேசு கூப்பிடுறார். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அவன் தன்னுடைய மேலங்கியை எரிந்து விட்டு, என்ன கவிச்சு அடிக்குமோ தெரில, தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடம் வந்தான். இயேசு கேட்டார், உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்டார். என்ன அக்கறையான இயேசு அவ்வளோ கூட்டத்தின் நடுவிலையும் ஒரு தனிப்பட்ட குருடன் மீது அன்பு செலுத்தினார், அக்கறை செலுத்தினார், அவனுடைய தேவைக்காக நின்றார். அவருக்கு இதை விட வேற பிஸியாக தெரியலை. நின்றாரு, நான் பார்வையடைய வேண்டும். அன்னைக்கே பர்த்திமேயு உடனே பார்வையடைந்தான். என்ன ஆச்சரியம், கண்கள் திறக்கப்பட்டது. முறையாக பார்க்குறான். யாரை பார்த்தா தெரியுமா? முறை இயேசுவை தான் பார்த்தான். அது பிறகு சுற்றி பார்த்தான், இதான் மனுஷர்களா, இப்படி தான் இருப்பாங்களா, இந்த நேரத்தில் தான் இருப்பாங்களா, இதான் மரமா, இதான் நான் கேள்விப்பட்டதா, இதான் கட்டடங்களா. இயேசுவை பின்பற்றி சென்றான். எத்தனை பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறந்தார். நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. இருள் வெளிச்சம் ரெண்டினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் சூரியனையே பார்க்கலை, என்னன்னே தெரியாது. பிறவி குருடன் முதல் தடவையாக பார்த்தான். ஆச்சரியமாக இருந்தது இந்த புதுமையான உலகம். இருள் எவ்வளோ பயங்கரமானது, வெளிச்சம் எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது 10 விதமான தண்டனைகள் அல்லது வாதைகள், பைபிளில் எழுதியிருக்கிறபடி வாதைகளை ஆண்டவர் கொடுத்து எகிப்தியர்களை வாதித்தார். அந்த வாதைகளில் ஒன்று 3 நாள் காரிருள். இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கும் அன்னைக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை இருட்டாயிடுச்சுன்னா கூட நம்மளால் பலதையும் சமாளிக்க முடியும். நமக்கு கரண்ட் வெளிச்சம் அல்லது பலவிதமான வெளிச்சங்களை நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம சமாளிச்சிருவோம். ஆனால் எகிப்தியர்கள் ஒரு நாள்லாம் சமாளித்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களால சமாளிக்க முடியலங்க. காரிருள் மூடிக்கொண்டது. எல்லாரும் தடுமாறினாங்க. கண்கள் இருந்தது, ஆனால் தடுமாறினாங்க. என்ன செய்யறேன்னு தெரியல, எங்கெல்லாமோ போய் விழுறாங்க, எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அலறிட்டாங்க, துடிச்சிட்டாங்க. ராஜா முதற்கொண்டு சொன்னார், ஐயோ எங்களால் இதை தாங்க முடியாது, இந்த வாதையிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுங்க. மோசேயை கூப்பிட்டாங்க, நாங்கள் ஆண்டவர் கீழ்ப்படுகிறோம், இந்த வாதையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. எல்லா பயிர் பச்சைகளும் கருகி போச்சுங்க, சூரிய வெளிச்சம் இல்லை, எல்லாம் விளறி போயிடுச்சு, தாறுமாறாக வளருது, சூரிய வெளிச்சம் இல்லாமல் எங்கிட்டெல்லாமோ வளையுது. மனுஷன் வளர்றான். சூரிய வெளிச்சம் நமக்கு ரொம்ப முக்கியமானது.
அந்தகாரம், வெளிச்சம். இங்கே எழுதியிருக்குது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இது என்ன இருள்? நாட் த பிசிக்கல் டார்க்னஸ், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய ஒரு இருள். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, இருளின் அதிபதி, அந்தகார லோகாதிபதி. பிசாசுக்கு ஒரு பெயர், அந்தகார லோகாதிபதி, இருளாண்டி, இருள், இருள், இருளப்பன், இருள், கருப்பு, காத்து கருப்பு, என்னென்னமோ சொல்கிறோம்ல. அந்தகாரத்தின் அதிபதி, அந்தகார லோகாதிபதி, இருள் அவனுக்குரியது. இது என்ன இருள்? இது நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய இருள் கிடையாது. இது பிசாசினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய, கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மனக்காரிருள். நம்முடைய மனக்கண்கள் குருடாயிருக்கிறது, நம்முடைய மனசாட்சி அந்தகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது, புத்தி குருடாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கண்கள் இருந்தாலும் எல்லாரும் தடவி திரிகிறார்கள். நீங்கள் கவனிக்கலாம், நம்ம இந்தியாவில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று மக்கள் தடவி திரிகிறார்கள். ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க, புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க, கங்கைக்கு போகிறாங்க. பாவம் தொலைக்க, புண்ணியம் பெற, ஆறுகள், குளங்கள், மலைகள், மடுவுகள், பிரமாண்டமான மரங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் வினோதமாக தெரியுதோ அங்கெல்லாம் அங்கே மேலே, மலைக்கு மேலே, மலைக்கு கீழே, ஆற்றினுடைய ஓரங்களில், கடலோரங்களில் தேடி தேடி போயிட்டே இருக்காங்க. ஏன்? கடவுளை தேடி போகிறார்கள், புண்ணியம் தேடி போகிறார்கள், பாவம் தொலைக்க போகிறார்கள், சாபம் நீக்க போகிறார்கள், பீடைகளை ஒழிக்க போகிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி ஓடி ஆடி நடக்கிறார்கள்? கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள். இவர்களை குருடாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசு, இப்பிரபஞ்சத்தின் தேவன், அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறபடினால் ஜீவனுள்ள மெய் தெய்வம் என்ன யாருன்னு தெரியறதில்லை. தெரியாமல் தேடி 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 அலைகிறாங்க. இந்த நதி தான் நம்மளை காப்பாற்றும், இந்த நதி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த நதியை கும்பிட்றாங்க. நம்ம பாவம் தொலையுமா, நம்ம பீடை நீங்குமா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மாற்றம் இல்லை, ஏமாற்றம்தான். இந்த ஜனங்களுடைய கண்கள் குருடாக இருக்கிறது. ஜீவனுள்ள மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் அவரை தேடி எங்கே போய் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அவர் நம்மை தேடி இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் நம்மை போல மனிதனானார், மாம்ச தேகத்தை ஏற்றுக்கொண்டார். 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் அலைந்து திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து அவர் வந்த நோக்கம் நிறைவேறும்படி நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தம்முடைய மாம்சத்திலே சுமந்தார். அத்தனை அடிகளையும் வாங்கினார். நாம் அனுபவிக்க வேண்டிய அத்தனை தண்டனைகளையும், பாவத்தின் சம்பளம் மரணத்தையும் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்தார். லாசரு 3 நாளைக்கு பிறகு தாங்க உயிரோடு வந்தான். இயேசு கிறிஸ்து 1.5 நாளில் உயிரோடு வரல. வெள்ளிக்கிழமை அறையப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வரல. அவர் சொன்னபடியே 3 நாளைக்கு பின்பு 3 இரவும் 3 பகலும் பூமியின் இருதயத்தில் அவர் இருப்பார்னு சொன்னது போல 3 நாட்களுக்கு பின்பு இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அந்த இயேசு ஜீவிக்கிறார். அவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் அவர் சத்தம் கேட்கிறேன். அவர் ஜீவன் உள்ளவர். அதனால் அவருக்கு ஃபோட்டோ வைக்கிறதில்லை.
இயேசுவுக்கு ஃபோட்டோ வைக்கிறதில்ல, இயேசுவுக்கு ஃப்ரேம் பண்ணி பேப்பர் இயேசு வைக்கிறதில்ல, அதில் சிவகாசி இயேசுவுக்கு மாலை போடுறதில்ல, அதில் போய் லைட்டு போடுறதில்ல. இதெல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் செத்தவனுக்கு தானே செய்வாங்க. உயிரோடு இருக்கிற ஆண்டவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்த இயேசு இனி மரிப்பதில்லை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மனுஷனுடைய கண்களை திறக்கிறார். அந்தகார இருளிலிருந்து, மன காரிருளிலிருந்து குருடாக்கப்பட்ட மனக்கண்களை திறந்து விடுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் குருடர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு என் கண்களை திறந்தார். முன்பு நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன், காண்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஒன்ஸ் ஐ வாஸ் பிளைண்ட், பட் நவ் ஐ see. இப்போ நான் பார்க்கிறேன். இதுதாங்க சாட்சி. இவ்வளவுதான். ஒருத்தன் அவ்வளவுதான் சொன்னான். குருடனா இருந்தியே, உன்னை யார் சோமாக்குனது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் குருடனா இருந்தது உண்மை, இப்போ காண்கிறேன். அவர் யாரு? ஒரு நாள் ஆராதனைக்கு போகும்போது அங்கே இயேசு நிற்கிறார். இயேசுவை சந்திக்கிறான். நீங்கள் தானே என்ன சோமாக்குனீங்க? ஆமாம். இனி அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவன் போய் எல்லாருக்கும் சொல்கிறான், அவர் இயேசு. இந்த இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது உடனே என்று அவனுக்கு கட்டளை இடுகிறார்கள், பயமுறுத்துகிறார். அவன் சொன்னான், நான் அனுபவித்ததை எப்படி சொல்லாமல் இருப்பேன்? நான் குருடனாக இருந்தேன், இயேசு என்னை தொட்டார், இப்பொழுது நான் பார்க்கிறேன். நீங்களும் இதை சொல்லணும் இல்லையா? ஆண்டவர் இதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் நின்று, பேயின் அடிமைத்தனத்தில் நின்று, அந்தகார இருளிலிருந்து, அந்தகாரம், நம்ம அந்தகாரத்தில் கிடந்தோம். பைபிளில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. 9வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. உங்களை இடுக்கமா ஈனப்படுத்தின, ஜாதிகளை ஈனப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற பிசாசு, சாத்தான், இதனுடைய இருள நீங்க நிரந்தரமா சிக்கி இருப்பதில்லை. முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஜனங்களை எவ்வளவா பிசாசு இருளுக்குள்ள வச்சு ஈனப்படுத்தி விடுறான். எத்தனை பேர் எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டு வெறும் எலும்பும் தோலுமா மாறி இருமுறதுக்கு கூட பலன் இல்லாமல் 2 கையை இடுப்பில் இப்படி பிடிச்சி நடக்கும்போது எல்லாரும் பின்னாடி என்ன பேசுகிறாங்க? அவனை பற்றி ஈனமாக பேசலையா? இப்படி படுத்துனது யாரு? அனுபவி ராஜா. ஒன்றுமே வராது, அதெல்லாம் ஒன்றும் வராது, வாழ்க்கை அனுபவிக்கிறது தானே, சந்தோஷமாயிரு, கிளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவன் தான். இன்றைக்கி இவனுடைய நிலை என்ன? எப்போ சாவு வரும்னு வீதியில் நிமிஷந்தோறும் காத்துக்கிட்டு இருக்கிறான். செத்துட்டா பரவாயில்லையே. எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இருக்கு, ஆயுசு நாட்களில் நீட்டி கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த மாத்திரை வாரத்தில் 3 தடவை சாப்பிடும்போது, 4 தடவை சாப்பிடும்போது கண்ணெல்லாம் செவந்து பிதுங்கி வெளியில் வர்ற மாதிரி இருக்கு. கடினமாக இருக்குங்க. 1 மாத்திரை 2 மாத்திரை, சில நேரம் 11 மாத்திரை விழுங்க வேண்டியதாக இருக்கு. பாடுபடுறத பார்த்து சில நேரம் ஐயோ இந்த மாத்திரையை சாப்பிட்றத விட செத்தா பரவாயில்லன்னு நம்முடைய ஆராதனைக்கு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் கூட செத்து போயிட்டார். நான் அடிக்கடி போய் கேட்டேன், சாப்பிட்றது இல்லையா? ஐயா சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னென்னவோ செய்துங்க, என்னால் முடியலை சொல்லி செத்து போயிட்டார். எவ்வளோ உற்சாகப்படுத்த தான் செஞ்சோம், முடியாதுக்கு என்ன தான் செய்கிறது? முடியலை.
நான் சில நேரம் பார்த்துருக்குறேன், அவர் விழுங்கும் போதெல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவார் தெரியுமா? அதை ரொம்ப துக்கமாக இருக்கும். இப்படி ஈனப்படுத்திட்டானே பிசாசு. மெலிஞ்சி 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 ஒன்றுமே இல்லை, எலும்பும் தோலும் தான். உடம்புல இருந்த எல்லாம் டயரியா போய் தண்ணியாக வடிச்சு உருக்கி குடிச்சு 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 வயரெல்லாம் வீங்கி ஈரலெல்லாம் வெந்து மஞ்சக்காமல நோய் வந்து சாவுக்காக ஏங்கி இருக்கிறாங்க. சாப்பிட்டா ஜீரணமாகாது, பசி இருக்காது, குடும்பம் பாடுபடுது. எத்தனை பேர் கேன்சரில், எத்தனை வினோதமான கேன்சர்கள். புகையில, பொடி, சிகரெட், பல்வேறு விதமான சிற்றின்பங்கள் ஜாதிகளை ஈனப்படுத்துகிற பிசாசு. கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். பணம் நிறைய செலவு பண்ணியாச்சு, நிம்மதி கிடைக்கவே இல்லை, ஆறுதல் கிடைக்கவே இல்லை, பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை, வேதனை நீங்கலை. அங்கே போ இங்கே போ, அங்கே ஒரு சக்தியான ஒன்று, ஒரு பெரிய சக்தி இருக்குது, அங்கே போ இங்கே போ. காணிக்கைகளை கொட்டியாச்சு, ஆனால் தீரலை. இப்படி இருக்காது. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இது மரண இருள், இது சாமானியமான இருள் அல்ல, இது மரண இருள். நித்திய ஆக்கினையில, நித்திய அக்னியில கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு மரண இருள். தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவன் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆனால் இந்த கர்த்தரை மேய்ப்பராக தெரிந்து கொள்ளாதவர்கள், இந்த உலகத்தில் ஒளியாகிய இயேசு வந்தும் அவரை தள்ளிவிட்டவர்கள், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலை என்ன? அந்த இருளிலேயே அவர்கள் தடுமாறுகிறார்கள். வாழ்க்கை முழுவதும் பொய்யாகவே இருக்கிறது, ஏமாற்றமாகவே இருக்கிறது. பாவம் செய்து 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 பாவத்திலே சாகிறார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இதே வேதவசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4:16 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இதுதான் என் தலைவிதி, இதிலிருந்து நான் மீளவே முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் முடிவு கட்டின நேரத்தில் இல்லை, ஆண்டவர் வெளிச்சமாய் உதித்தார். வேத வாக்கியத்தில் அழகாக சொல்லியிருக்க அந்த வசனம், உங்களுக்கும் அது பிடித்தமான வசனம் தான். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இதுதான் என் விதி, இதுதான் முடிவு, இதிலிருந்து நீ வெளியேறவே முடியாது. அடைக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய திறப்பை உண்டாக்குகிறார். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போ நீ காணப்பட்ட பிறகு உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆண்டவர் எவ்வளவா மாற்றங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவனும் இருளில் நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் இயேசு சொன்னார். உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த அந்தகார அதிபதியாகிய லோகாதிபதியாகிய பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த காரிருளிலிருந்து, அந்த மரண இருளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார்.
பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அதை பற்றி அவர் பேசும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரத்தில் எதற்காக ஆண்டவர் இந்த பவுலப்போஸ்தலனை பிடித்தார் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்க. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னவா? அப்பொழுது நான், ஆண்டவரே, 15வது வசனம் 26, அப்போஸ்தலர் 26:15, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். நம்மெல்லாம் ஊழியக்காரங்க இல்லாட்டியும் கூட நம்ம எல்லாரும் மறக்கக்கூடாது. எல்லாரும் நாம் சாட்சிகள். நம்ம சாட்சிகள். ஆண்டவர் என்னை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். உன் சுய ஜனத்தாரிடத்து நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்து நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. நல்லா கவனிங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், எதை விட்டு? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். உங்களுக்கு எனக்கும் உள்ள வேலை என்ன? அநேகருடைய கண்களை திறக்க வேண்டும். கண்களை திறக்கும் பொருட்டு. நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறார்கள். கடவுள் யாருன்னு தெரியாம தடவி திரிகிறார்கள். பகல்லையே தடுமாறுகிறார்கள். எத்தனையோ விதமான அர்ச்சனைகளை செய்து பார்க்கிறார்கள். எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறார்கள். அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்தினிடத்திற்கும் திருப்பும்படி உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில், கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு எவ்வளவு நம்ம நன்றி சொல்லணும். இருளின் அதிகாரத்தில் நின்று தேவன் நம்மை விடுதலையாக்கினார். இருளின் அதிகாரத்தில் நின்று இருளுக்குள்ள கிடந்தோம், பிடிபட்டு கிடந்தோம், எங்கேயும் போக முடியலை. ஆப்பிரிக்க தேசத்தில் நிறைய விதமான கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் துணி உடுக்காதவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுறவர்கள், விடாப்பிடியாக இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த கும்பல்கள் என்ன செய்யும்? ஒன்று தாக்கிக்கிடும், அழிச்சுக்கிடும். அவங்க மாம்சத்தை சாப்பிட்றவங்க, மனுஷ மாம்சத்தை சாப்பிட்றவங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு எதிரிகளில் தோக்குறவங்களை பிடிச்சு கொண்டு போய் அவங்கள வெட்டி அவங்களுடைய மூளையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. நரமாம்ச பச்சினிகள் அவங்க. இன்றைக்கி ஒருவேளை காலப்போக்கில் மாறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அம்பு வேரோட கூட்டமாக தெரிகிறாங்க. இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் சண்டை. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய சூப்பர் பவர். இப்படி தாங்க ஒருத்தர் தோத்துட்டாரு. தோத்ததுனால தான் மகனை அடிமையாக கொடுக்கணும். அவங்களுக்குள்ள பேச்சு அடிமையாக கொடுத்துட்டாங்க. அவனை கொண்டு போய் இருட்டறையில் வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல நாள் வரும், அன்னைக்கு அவங்க கும்பிடுற அந்த காற்று இயற்கையை தான் வழிபடுவாங்க. அன்னைக்கு இவனை வெட்டி அவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தான். எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது, எங்கே ஓடுன்னு தெரியாது. 15-16 வயசு பையன். ஒரு நாள் அவனுடைய அந்தகாரத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து பேசினார், காபு எழுந்து ஓடு. மேல் நோக்கி பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம். எங்கே ஓடுறது? ஓடுனான். அவன் ஓடின திசையில் கடற்கரை தென்பட்டது. அந்த கடற்கரையில்
ஒரு கப்பல் நின்று கொண்டிருந்தது. அதில் நிறைய வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. இவனு போய் அதில் சாப்பாட்டு கேட்டான், கொடுத்தாங்க. விவரம் கேட்டான், ரொம்ப சொல்ல தெரியல, உங்கள் கூட நானும் வர்றேன்ட்டான். அந்த கப்பலில் இருந்தவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க. அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இந்த காபுவுக்கு அந்த கப்பல் அமெரிக்க தேசத்துக்கு போன உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. சாமுவேல் மோரிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. 19 வயசில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். 23 வயசில் இறந்துட்டான். ஆனால் கலக்கிட்டான் தேசத்தை. பெரிய சாதனையாளன் சாமுவேல் மோரிஸ். எங்கேயாவது உங்களுக்கு புஸ்தகம் கிடச்சிக்கிட்ட வாசித்து பாருங்க. ஆப்பிரிக்க தேசத்தில் இருந்த ஒரு காபு, ஒரு இருட்டறைக்குள்ளே கிடந்தவனை இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் தேடி வந்தது. அவனுடைய அந்தகாரத்தை மாற்றியது. ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க சாதனை செஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சாதனை செஞ்சவங்க நிறைய பேர் ரொம்ப நாள் வாழலை, கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க. இயேசுவே 33 வயசுல இறந்துட்டார். இவன் 23 வயசு இறந்துட்டான். ஆனால் அமெரிக்காவில் மிகப்பெரும் எழுப்புதலை ஏற்படுத்தினான். நல்லா ஆங்கிலம் கற்றுக்கொண்டான். கர்த்தருடைய வேதத்தை நல்லா கவனித்தான், படித்தான். தேவன் அவனை பயன்படுத்தினார். நம்ம அந்தகார இருளிலிருந்து தேவன் ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்தவர். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம அந்தகாரமாக இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எழுதியிருக்கு பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் முற்காலத்தில் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். நீங்களே ஒரு குட்டி பிசாசாக தான் இருந்தீங்க. நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்னங்க இந்த அந்தகாரம்? இதுதாங்க பொறாமை, எரிச்சல், கோபம், விரோதம், வைராக்கியம், கசப்பு, சண்டை, சச்சரவு, கெட்ட வார்த்தை, தூஷணம், ஆணவம், அகம்பாவம், மேட்டிமை, பெருமை, அடிதடி, கலகம், விக்கிரகாராதனை. இதுதான் அந்தகாரம். எழுதியிருக்கு பாருங்க திரும்ப. ஆகையால் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். 10வது வசனம். உங்களுக்கு தெரியும் முந்தி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு. அது முந்தி மாதிரி நடக்காதீங்க. இப்போ கர்த்தருக்கு இது பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிடுங்க. வேதவசனத்தின் வெளிச்சத்தில் அதை பரிசோதிச்சு பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் மேல ஜெயப்படுறதுக்கு, பாவ கிரியைகள் மேல, பாவ சிந்தனைகள் மேல ஜெயம் பெறதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லி இருக்குதுங்க. இங்க கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், ஒத்து போகாமல், இணக்கம் தெரிவிக்காமல், சமரசம் செய்யாமல், சகித்து போகாமல் கடிந்து கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பாவத்துக்காக நீ அதிகம் கோவப்படணும். அடுத்தவங்க பாவத்தை பார்த்து பாவம் செஞ்சிட்டா கோவப்படுறதெல்லாம் எல்லாரும் செய்வாங்க. இப்படி பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க, என்ன இவன் அப்படி பண்ணுறா, என்ன அவனை பாரு, இதெல்லாம் ஈஸிங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவத்தை, உனக்குள்ள பொங்கி எழும்புகிற அந்த துரிச்சைகளை, உனக்குள்ள வரக்கூடிய அந்த மேட்டிமைகளை, உனக்குள்ள வரக்கூடிய பண ஆசையை, உனக்குள் வரக்கூடிய எழும்புகிற பொருளாசையை கடிந்து கொள்வியா? அதுக்கு எதிராக கோபப்படுவியா? கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் இருளில் நடக்கிறவங்களெல்லாம் எங்கே தேடுவாங்க தெரியுமா? மறைவிடங்களை தேடி போவார்கள். திருடணும்னு நினச்சா எப்போ திருடுறாங்க? நிறைய ஒளிப்பிடத்தில் தான் இதெல்லாம் செய்ய பார்க்குறாங்க. இருட்டுக்குள்ளே வந்து திருடுறவன் இருட்டில் தான் வந்து திருடணும்னு நினைக்கிறான். தப்பு செய்கிறவங்க மறைவான இடத்துக்கு தான் போகிறாங்க. கொடுமையான பூச்சிகள்லாம் மறைஞ்சு தான் இருக்குது. தேள் எங்கேயாவது போய் மறைய பார்க்குது. பூரா ஓடி போய் ஒரு பொந்துக்குள்ளே இருட்டுக்குள்ளே மறைய பார்க்குது. எத்தனை பேர் இருட்டுக்குள்ளேயே வாழ விரும்புகிறோம்? கரப்பாம்பூச்சி இருட்டுக்குள்ளே ஒரு 100 வருஷம்னாலும் இப்படியே ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டனாவை ஆட்டிக்கிட்டு
ஆனால் ஒரு சின்ன வெளிச்சம் அடித்தா போதும், படன்னு அதுக்கு என்னென்ன துடிப்பு வருது, பறந்து அங்கே விழுந்து இங்கே விழுந்து உங்கள் மேலே விழுந்து நீங்கள் பறந்து. இல்லை, இருள் எவ்வளோ இஷ்டமாக இருக்குது. மனுஷனுக்கும் இருள் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அதனால் ஒளிப்படங்களை தேடி போகிறாங்க, ரகசிய இடங்களை தேடி போகிறாங்க. இங்கே எழுதியிருக்குது, அவைகளெல்லாம் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. நீங்கள் உங்களையே காரி துப்பணும். சி, நான் இவ்வளோ வருஷம் ஆண்டவரை தெரிஞ்சிருந்தும் கூட, இவ்வளவு சத்தியம் கேட்டிருந்தும் கூட, இன்னும் நான் இப்படி கேவலமான சிந்தனை எனக்குள்ள வருதே. ஆண்டவரே, நான் எவ்வளவு கேடு கட்டவன், எவ்வளவு துரோகி, எவ்வளவு நீசன்னா எனக்குள்ள இது பொங்கி வருதே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடு. வெளியரங்கமாக, வெளிச்சத்துக்குள்ள வெளியரங்கமாக கொண்டு வா, அப்பட்டமாக சொல்லு. இப்படியெல்லாம் வருது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எழுதியிருக்கு, அவர்கள் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு வா, அதெல்லாம் சொல்லு. ஆண்டவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். உன் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். நான் 139வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிற மாதிரி, ஆண்டவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். நீ எங்கே வரணும்? வெளிச்சத்திட்ட வரணும். இந்த வெளிச்சத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்குது? என்ன பேர்? வெறும் வெளிச்சம்னு போட்டிருக்குதா? நம்ம வாசித்த பகுதியில் என்ன பேர் போட்டிருக்குது? நீங்களோ உங்களை அந்தகார இருளிலிருந்து, சொல்லுங்க, தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. நான் ரொம்ப யோசனை, என்னங்க ஆச்சரியமான ஒளின்னு போட்டிருக்கு? ஒளி ஆச்சரியமாக இருக்குது. பட்டாசு வெடிக்கிறாங்க, என்ன கலர் கலராக வருது இல்லை? நம்ம போடாட்டியும் சில நேரம் நான் ரசிக்கிறேன், நல்லா இருக்குதே. சில நாடுகளில் அவங்களுக்கு நாட்டுக்கே ஒரு பெரிய விடுதலை நாள் அல்லது குடியரசு தினம், சுதந்திர தினம், இப்படியெல்லாம் வரும்போது நிறைய பட்டாசுகளை வெடிக்க விட்டு நல்ல கண்காட்சியாக காமிக்கிறாங்க. இப்போ லேசர் லைட்டுகள் நிறையா இருக்குது. அதில் பெரும் பெரும் கட்டடங்களில் ஒவ்வொரு நாடுகளுடைய அவங்களுடைய தேசிய கொடி அது இதெல்லாம் காமிச்சு அழகுபடுத்துகிறாங்க. நல்ல வேடிக்கைகள் நிறையா இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்கு. இங்கே சொல்லியிருக்குது ஆச்சரியமான ஒளி, விதவிதமான கலர், விதவிதமான நிறங்களில் விதவிதமாக காமிச்சா நல்லா தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆச்சரியமான ஒளியாக வந்தாரா? என்ன ஆச்சரியம் அப்படி? மற்ற ஒளிக்கும் இந்த ஆச்சரியமான ஒளின்னு இதை சொல்லியிருக்க, இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கேருந்து உன்னதத்திலிருந்து தோன்றின ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்தது. இயேசு கிறிஸ்து தான் அந்த சன், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அப்படிதான் எழுதியிருக்குது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். சிமியோன் அப்படி தான் பேசுகிறார். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம், சூரியன், அந்த கதிரவன், அந்த ஆதவன், அந்த ஞாயிறு நம்மை சந்தித்தது. அது ஆச்சரியமானதா? ஆமாம், ஆச்சரியமான ஒளி. எப்படிங்க ஆச்சரியமான ஒளி? இது காரணம் என்னென்னா, அது எங்கேருந்து தோன்றுதுங்கிறத வச்சு தான் அந்த ஆச்சரியம் இருக்குது. இது உன்னதத்திலிருந்து வந்தது, இது பரலோகத்திலிருந்து வந்தது, from above, பரலோகத்திலிருந்து வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில், யோவான் 12ல் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 46வது வசனத்தில், 12:46, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம், நான் ஒளியாக வந்தேன். ஏன் இது ஆச்சரியமான ஒளி?
இது வெறும் ஒரு ஒளி இல்லைங்க. இது ஒரு பேட்டரி லைட்ல இருந்து வர்றதில்லை. இது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன புள்ளியிலிருந்து பெருசா பிரகாசிக்கிற ஒளி அல்ல. இது ஒரு நபர், பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. இது வெறும் பேசாத ஒளி அல்ல, யாரோ பட்டண தட்டினோடனே எரிகிற ஒரு விளக்கல்ல. இவர் நம்மை தேடி வந்த உலகத்திற்கே ஒளியாக இருக்கிறவர். சூரியன் இல்லாததுக்கு முன்னமே, சந்திரன் நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு முன்னமே வெளிச்சம் இருந்தது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். வெளிச்சம் இருந்தது. ஆண்டவர் ஒரு நேரத்தில் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பிறகு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். விடியற்காலமும் சாயங்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு படிப்பீங்க. ஆனால் இன்னும் சூரியன் வரல, சந்திரன் வரல, நட்சத்திரங்கள் வரல. அதில் 3ஆம் நாள் தான் படைக்கப்பட்டது. அவர் தாங்க ஜீவ ஒளி. அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவனாய் வந்தது, ஒளியாய் வந்தது. அவர் ஜீவ ஒளி. அவர் எனக்கு ஜீவன் கொடுக்கிறார். இது உன்னதத்திலிருந்து வந்த ஒளி. ஆகவே இது ஆச்சரியமான ஒரு ஒளி. அது மட்டுமல்ல, இது மற்ற ஒளியை விட ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஒளி, ஒப்பிடப்பட முடியாத ஒரு ஒளி. இது அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினவர். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை விட அதிக பிரகாசமானது. இந்த மகத்துவமான ஒளி, எல்லா ஒளியை விட ஆச்சரியமான, இந்த சுப்பீரியரான, உயர்தரமான அந்த ஒளி நம்மை தேடி வந்ததாகவே இது ஒரு ஆச்சரியமான ஒளி. எத்தனையோ பேர் ஒளி கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க, தியானம் பண்ணால் ஒளி கிடைக்குது அப்படிங்கிறாங்க. எங்கேயோ ஒருத்தர் போய் தியானம் பண்ண போகிறானா குகையில், அங்கே அவருக்கு ஒளி கிடச்சிதான். இங்கே போய் மரத்துக்கடியில் உட்காந்துருந்தாராம், அப்போ அவருக்கு ஞானம் கிடச்சிதான். எங்கேயோ புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாங்களாம், எங்கேயோ ஒரு பாறை மேலே உட்காந்துருந்தாங்களாம், அப்போ அவருக்கு ஒரு ஒளி வந்துச்சான், ஞானம் வந்துச்சான். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய படித்ததுனால இவருக்கு அறிவு வந்தது. படிப்புனால, த்ரூ எஜுகேஷன், த்ரூ மெடிடேஷன், இதனால் வர்ற ஒளி அல்ல இது. அந்த ஒளி எல்லாமே மனுஷரை பலவிதமாக பாடுபடுத்துது. அது மனுஷரை வழிதப்ப செய்கிறது. எத்தனையோ பேர் இப்படி ஒளி பெற்றாங்கன்னு சொல்லி எத்தனையோ ஒளியை விளக்க வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த அருள் ஜோதி, இதுதான் அந்த அருள் பெரும் ஜோதி. என்னென்னமோ ஜோதி, எத்தனை ஜோதியோ, எங்கேருந்து வந்துச்சோ, மரத்துக்கடியிலையா, பாறை மேலையா, மலை மேலே உட்காந்துருக்கும் போதா, கடலுக்கு நடுவில் பாறையில் உட்காந்துருக்கும் போது, நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஒளி அல்ல, இது உன்னதத்திலிருந்து வந்தது. இது நம்மை பிரகாசிப்பிக்கக்கூடியது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை முறிக்கக்கூடிய ஒரு ஒளி, பாவ இருளை முடிக்கக்கூடிய ஒரு ஒளி, என அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒளி. இந்த ஒளி ஆச்சரியமானது. ஏன்னா இங்கே உள்ள ஒளியெல்லாம் நமக்கு, என் சாவி தொலைஞ்சால் லைட் அடித்து பார்க்கலாம், காசு தொலைஞ்சு போச்சுன்னா லைட் அடித்து பார்க்கலாம், இல்லை எது காணாமல் போச்சுன்னா இந்த வெளிச்சத்தில் தேடலாம். இதெல்லாம் இந்த பொருட்களை இருக்கிறத தான் காமிக்கும். ஆனால் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்க முடியாது, எனக்கு காமிக்காது. ஆனால் கர்த்தருடைய வேதம் ஆச்சரியமானது. இந்த ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ இருளை, என் இருதயத்தின் அந்தரங்க பாவங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். இது எந்த ஒளியும் உங்களுக்கு காமிக்காதே. எனக்குள்ள ஊடுருவக்கூடிய ஒரு வெளிச்சம். ஸ்கேன் எடுக்கலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம். இந்த ஒளிகளை விட ஒன்னை நீ யார் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒளி. 1979 வருஷம். ஆனால் சத்தம் போட்டு சுற்றி பார்த்தேன், யாரும் இல்லை. சத்தம் போட்டு அழுதேன். எதுக்கு அழுறேன், என்ன காரணம் எனக்கே தெரியலை. ஆனால் அழுதேன்.
அப்போ தான் இயேசு என்னோடு கூட பேசினார். அத்தனை நாளும் நான் யார்கிட்டையும் ஒத்துக்கிடாத ஒன்று, நான் பாவின்னு நான் ஒரு நாளும் ஒத்துக்கிட்டதே கிடையாது. நான் நல்லவன் அப்படின்னு தான் எப்போதுமே நினச்சேன். அன்னைக்கு தான் நாளாக ஆண்டவரே நான் பாவியான மனுஷன்னு கதறினேன். என்னமோ நான் உள்ளுக்குள்ளே செய்ததெல்லாம் எனக்கு முன்னாடி தோன்றியது. என் உள்ளம் எப்படி இருக்குன்னு எனக்கு காமிச்சார். என் உள்ளம் எப்படி இருக்குது, நான் வெளியே தப்பு செய்யலை, ஆனால் நான் உள்ளத்துக்குள்ள மகா கேடுபாடு நிறைஞ்ச துரோகி. நான் ஒரு திருடன், நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் ஒரு கொலைகாரன். நான் அழுதேன், உண்மையே சொன்னேன். இதுதாங்க அந்த வெளிச்சம். என்னை எனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சது. என்னுடைய உண்மையான ஸ்கேன் ரிப்போர்ட், எனக்குள்ளே இருக்கக்கூடிய நோய், எந்த ஸ்கேனும் கண்டுபிடிக்க முடியாத நோயை, பாவ நோயை இயேசு எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே அது ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமான ஒளி. இன்றைக்கும் என் இதயத்தின் அந்தரங்கங்களுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளி ஊடுருவி போகுது. ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள கசடுகளை, அசூசிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆச்சரியமான ஒளி. இந்த மாதிரி வேற எங்கேயாவது ஒளியை பார்த்துருக்கீங்களா? இது அவ்வளோ ஆச்சரியமானது. நீங்களோ உங்களை அந்தகார இருளிலிருந்து தமது ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஏன் இந்த ஒளி ஆச்சரியமானது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது பாவத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு ஒளி, மாற்றி அமைக்கிறது. இட் சேஞ்சஸ் த மேன் அண்ட் ஹிஸ் கேரக்டர். அவனை மாற்றி அமைக்கிறது. என்ன ஆச்சரியமான ஒளி! ஒரு பாவிய பரிசுத்தனா மாற்றுது, ஒரு அநியாயக்காரனை நீதிமானா மாற்றுது, ஒரு துரோகிய தேவப்பிள்ளையா மாற்றுது. அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கும்படி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. இட் ப்ரொடியூசஸ் அ கிரேட் சேஞ்ச். அதனால இது ஒரு பெரிய ஒளி, ஆச்சரியமான ஒளி. ரோமர் எழுதின நிருபம், ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 25-26 பாருங்க. 25-26. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் நேசிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஆச்சரியமான ஒளியை பார்த்தீங்களா? என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், நேசிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே எப்படி மாறுது பாருங்க. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஒரு நேரத்தில் நீங்கள் எனக்கு பிள்ளைகளும் அல்ல, நான் உங்களுக்கு தகப்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல நான் உங்களுடைய பிதாவாக இருப்பேன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். என்ன பெரிய கண்ணியம், என்ன பெரிய மாற்றம்! இதுதாங்க இயேசு கிறிஸ்துவாகிய உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த ஆச்சரியமான ஒளி. அவர் நம்மை புதிதாய் மாற்றி அமைக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை அவர் போக்கி பாவத்தை நீக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இந்த ஒளி இன்னொரு ஆச்சரியமான ஒளி, இதுக்கு வல்லமையும் இருக்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. மற்ற விளக்குகளை விட, கதிர்களை விட, அதனுடைய காந்தங்களை விட, ரொம்ப காந்தமல்ல, காந்தியை விட, ரேஸ், அதை விட இது சக்தியானது. இது ஆச்சரியமான ஒரு ஒளி. இந்த ஒளியை மற்ற ஒளியெல்லாம் அணைச்சிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், இதை மட்டும் அணைக்க முடியாது. இது அணைக்க முடியாது. எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை துன்பங்கள் வரட்டும், அணைக்க முடியாது. 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம்
22வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 22ல் 29வது வசனத்தை பாருங்கள். 22ல் 29, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். யாருங்க இந்த விளக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் விளக்காயிருக்கிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 139, சங்கீதம் 139 அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. 11வது வசனம், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். காரணம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். யோபுவுக்கு வந்த துன்பங்கள் ஏராளம். ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமாக நடந்த ஒரு மனுஷனுக்கு அவர் எத்தனை நேரம் பிதுங்கி போனார், எவ்வளோ துடிச்சார். அடுத்த அடி வைக்க முடியுமான்னு சொல்லி அவர் நிறைய வேதனையில் துவண்டு போகும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 29 அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். யோபு 29ல் 3வது வசனம், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹலோ, உங்களுக்குள்ள அந்த ஏற்றின தீபத்தை அணைக்க எந்த காற்றாலே முடியாது, எந்த மனுஷனாலே முடியாது. நோ மேன் கேன் quench the light that God has lit. இயேசு கிறிஸ்து ஏற்றின அந்த தீபத்தை எந்த பேயும், எந்த மனுஷனும், எந்த சக்தியும் அணைக்க முடியாது, அணைக்கவே முடியாது. போராட்டம் வரலாம், வேதனைகள் வரலாம். எத்தனையோ பேர் ஜான் பனியன் அப்படிங்கிற மனுஷன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரன், நல்ல போதகர், இங்கிலாந்து தேசத்தில். ஆனால் பிளடி மேரி அப்படிங்கிறவா ஆட்சி செய்கிறார். வேளாங்கண்ணியை தான் கும்பிடணும், மேரியை தான் கும்பிடணும், இயேசுவின் பேரை சொல்லக்கூடாது, எல்லாரும் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது, மேரி கிட்ட தான் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கக்கூடாது அப்படின்னு அரச உத்தரவு. ஆனால் இந்த மனுஷன் பைபிள் எடுத்து பேசினார். என்னாச்சு தெரியுமா? இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜான் பனியன், ஆண்டவர் அவருக்குள்ளே ஏற்றின அந்த தீபம் அணைக்க எவராலே முடியாது. எழுதியிருக்குது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, பைபிள் படிக்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே அவர் படுத்து உறங்கிய போது ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார். அதுதாங்க மோட்ச பயணம். அந்த புஸ்தகம் தான் மோட்ச பயணம். இன்றைக்கும் உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக விற்பனையாகக்கூடிய அதிக பிரபலமான ஒரு புஸ்தகம் மோட்ச பயணம், பில்கிரிம் ப்ராக்ரஸ். அந்த புஸ்தகம் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே உட்கார்ந்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததை அவர் பார்த்தார், தரிசித்தார், எழுதினார். அந்த புஸ்தகம் வெளியே வரல, திரும்ப அவரை விடுதலை பண்ணாங்க. அவர் தன்னுடைய சபைக்கு வந்தார், கர்த்தருடைய ஊழியத்தை சில நாள் வல்லமையாக செய்தார். குதிரையில் போயிட்டுருக்கும்போது அடர் மழை, தங்குறதுக்கு இடமில்லை. ஒரு மரத்துக்கு அடியில் ரொம்ப நேரம் நின்றுட்டார். அந்த மழையில் நனைஞ்சவருக்கு காய்ச்சல் வந்தது. அதிலிருந்து அவர் திரும்ப விடுதலை ஆகலை, இறந்து போயிட்டார். இறந்த பிறகுதான் இந்த மோட்ச பயணம் புஸ்தகமாக வெளியே வந்தது. ஆனால் அவரை அணைக்கவே முடியலை. அவர் ஏற்றின தீபம் அவர் தலையின் மேல் இருந்தது. அதனால் அவர் அருளின வெளிச்சத்தினால் எந்த இருளையும் கடந்து போவேன். நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில், அவர் அருளுகிற வெளிச்சத்தினால் அது ஆச்சரியமான வெளிச்சம், அணைக்க முடியாது எவராலையும்.
ஊதி அணைக்க முடியாது, மூடி போட்டு அணைக்க முடியாது. உனக்குள்ளே ஏற்றின தீபம் ஏற்றினவர் அவர். போராட்டம் வரட்டும், எதிர்ப்பு வரட்டும், உன்னை வசப்பாடட்டும், உனக்கு எதிராக என்னமுன்னமோ வரட்டும், மனிதனோ பிசாசோ எவராலையும் அவர் ஏற்றின அந்த தீபத்தை அணைக்க முடியாது. அவருடைய வசனம் உன்னுடைய கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார்.